ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஹோம் மேக்கர் குக் பண்ணது. இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி. இதில் கொஞ்சம் என்னென்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு இதெல்லாம் வதக்கிட்டு, தேர்டு பார்த்திங்கன்னா அந்த பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா இதெல்லாம் உள்ளே போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஒரு எண்ணெய் ஒரு 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 ப்ரௌன் கலர் டோனில் அது வர வரைக்கும் நம்ம அப்படியே கரண்டியில் அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், இந்த கிரேவி நல்லா வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட்டான முருங்கைக்காவாக இருக்குது. இந்த முருங்கைக்காய் பார்த்தாலே தெரியுது நல்லாயிருக்கு. பட் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் வந்து நம்ம ஏடாகூட சமையலில் கோழிக்கறி, முருங்கைக்காய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். பண்ணிக்கிட்டே சொல்ல அப்படி நல்ல டோன் வரும்போது தான் உங்களுக்கு அந்த அந்த ஸ்மெல் அப்படியே உங்களுக்கு வரும். அந்த ஸ்மெல் வர 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 அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிட்ட உடனே உண்மையிலுமே ஒரு நல்ல டோன் வரும். அந்த கலர் அது மாதிரி செட்டிநாடு டோன் சொல்லுவாங்க. செட்டிநாடு குக்கிங் டோன் அது வந்த உடனே அந்த ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கினேன். அந்த 1/2 kg சிக்கன் உள்ளே போட்டு குக் பண்ணுறேன். கோழிக்கறியை வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே மாறி 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 ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திருப்பி அந்த ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா ஒரு திருப்பி அப்படி அழகாக அது திருப்பி அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ ஹீட்டுக்கு தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா என்ன கலர் டோன் வந்திருக்கு. கோழிக்கறி, முருங்கைக்காய் கிரேவி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.